அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் பொங்கி வழியணும்னு எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் நம்ம கல்வெட்டுகளில் இந்த பொங்கலை பற்றி என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோம். முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில், அதாவது மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில் திருவொற்றியூர் கல்வெட்டு என்ன சொல்லுன்னா, புது ஈடு விழான்னு பொங்கலை குறிக்குது. புது ஈடு அப்படின்னா இந்த அறுவடை இருக்குது பார்த்திங்களா, முதல் அறுவடையை தான் புது ஈடு கொடுக்கறது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனோட இன்னொரு கல்வெட்டில என்ன சொல்றாங்கன்னா, மகர சங்கரமண பெரும் பொங்கல் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இதில தான் பொங்கல்ங்கிற வார்த்தை வருது. அப்ப தைப்பொங்கல் வந்து மாமன்னர் ராஜேந்திர சோழன் தனது பரிவாரங்களோட காவேரியில புனித நீராடியதற்கான கல்வெட்டு திருலோகின்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்களா, சுந்தரேஸ்வரர் கோயில் அங்கேயும் இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மாமன்னர் உத்தம சோழருடைய மனைவி, அவங்க பேர் உரட்டையன் சொரப்பையனார். அவங்க தன்னோட மாமியாரான மாதரசி செம்பியன் மாதேவியார் கட்டிய செம்பியன் மாதேவின்னு ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா, கைலாசமுடையார் கோவில். அந்த கோவில் உள்ள இறைவன் திருநந்தீஸ்வரமுரத்து. அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கைலாசமுடைய இறைவனுக்கு திருமுழுக்கு அபிஷேகம் செய்வதற்கும், நந்தா விளக்கு எரிப்பதற்கும், சிவபிராமணர்களுக்கு பொங்கல் சோறு அளிக்கிறதுக்கும் நன்சை நிலத்தை தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு குறிக்கப்படுது. அதேமாரி பார்த்திங்கன்னா, மாமன்னர் ராஜராஜ சோழனோட பாட்டி, அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா வீமன் குந்தவை இல்லைன்னா கல்யாணின்னு குறிப்பிடுவாங்க. அந்த கல்யாணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடையார் குடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடையார் குடியில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரத்து பரமசுவாமி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனந்தீஸ்வரம் உடையார் கோயில்னு சொல்லப்படுது. அங்கே திருமுழுக்கு காட்டுவதற்காக 1000 குடம் நீரை கொண்டு வந்து கோயிலில் சேர்ப்பதற்கு ஊதியம் அளிப்பதற்கு 1.5 மாநிலம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறதுல வந்து எப்பொழுதுமே இந்த சோழர் காலத்து கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா கோவில்லையுமே குடம் நன்னீராட்டு விழா நடந்திருக்கு. இப்பயும் நடக்குது சில கோவில்களில். ஆனால் அப்போ காலந்தொட்ட காலமாக எல்லா கல்வெட்டுகளையும் பார்க்கும்போது பொங்கல் திருநாளில் எல்லா கோவிலும் குடம் நன்னீராட்டு விழா நடந்திருக்குங்கிறது தெரியுது.